அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன் வாழ்க்கையில கர்த்தர் வழிவாசலை திறந்து தந்தார் என்று சொல்லி நீ அறிவிக்க வேண்டும், நீ சொல்ல வேண்டும் என்று, நீ புரிய வேண்டும் என்று சொல்லி பார்ப்போம் என்று சொன்னால், முதலாவது சில வாசல் கதவுகளை கர்த்தர் அடையணும். அல்லேலூயா, அல்லேலூயா. சில உபத்திரங்கள் பாடுகள் உண்டு. அல்லேலூயா. அந்த உபத்திர பாடுகள்ல கர்த்தர் விடுவித்தார் என்று சொல்லி நாம சொல்லணும். அல்லேலூயா. ஏன்னு சொன்னா கர்த்தர் உலகத்தை ஜெயித்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் சூழ்நிலைகளை ஜெயித்திருக்கிறார். வாசிப்போம். இவைகளெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில ஆச்சரியமாய் அதிசயமாய் சம்பவிக்கும்படி. அல்லேலூயா, அல்லேலூயா. வேத வசனத்தில் பார்க்கிறோம் இல்லையா, ஒரு வசனம், இஸ்ரவேலர்கள் என்ன செஞ்சாங்க? சிவந்த சமுத்திரம் வழியாய் சோத்ரா என்ன செஞ்சாங்க? ஹலோ, என்ன செஞ்சாங்க? கடந்து போனாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அதுல சோத்ரம் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள், சோத்ரம் மோசே சொல்லுகிறான், இது இப்போ கண்ணை ஏப்தியான நீ என்ன செய்ய போறது இல்லை, இனி காண்பதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. இனி நெருக்கத்தை பார்க்க போகிறது இல்லை. அல்லேலூயா. ஆனா ரொம்ப கவனமா இருக்கணும். அவர்கள் எகிப்தின் சேனையை பார்த்தார்கள், ஆனா சேனையின் கையில் ஒப்பு கொடுக்கப்படலை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா அவர்கள் சொன்னார்கள், கர்த்தர் எகிப்தின் கையிலிருந்து எங்களை விடுவித்தார். அல்லேலூயா. நாங்க மீண்டும் எகிப்தியரை காணல என்று சொன்னார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இவ்வளவாய் பார்க்கும் பொழுது உன் வாசல் சோதரம், உன் வாழ்க்கையில் இருக்கிற அவன் திறக்கப்பட்ட வாசல்கள் அடைப்படுகிறதை பார்க்க முடியும், ஆனா அடைப்படாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் சோத்ரம், ஆமென். உலகத்தின் பாடு நெருக்கங்களை உன்னை பார்க்க செய்யலாம், ஆனா உன்னை கர்த்தர் அதில் ஒப்பு கொடுக்க மாட்டார். அல்லேலூயா. கர்த்தர் அந்த தீங்குக்கு உன்னை நேரிட விட மாட்டார். அல்லேலூயா. ஆனா நீ அதை பார்ப்பாய். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ அதை காண்பாய். கர்த்தர் ஜெயித்தார் என்று சொல்லி நீ அறிவிக்கும்படி நீ அதை பார்ப்பாய். அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் சொல்லப்பட்டிருக்கு, உலகத்தில் உங்களுக்கு பாடு பத்திரம் உண்டு. அல்லேலூயா.